ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க அப்புறம் பாக்கியலட்சுமியில் வந்துட்டு பாட்டி ஃபோன் பண்ணி எழில்கிட்ட வந்துட்டு உங்கள் தாத்தாவுக்கு ஃபங்க்ஷன் பெருசாக கொண்டாடுறப்பா நீ வாப்பான்னு சொல்லி கேட்க அவர் வந்துட்டு இல்லை பாட்டி நான் வந்தால் உனக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல அதனால் நான் வரல பாட்டின்னு சொல்கிறாங்க. அடப்பாவி ஏன்டா பொசுக்குன்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். டே இந்த சீனியை இப்போ தான் எடுக்கிறீங்களா? ஒரு வாரம் ஆகுதுடா எபிசோடு முடிச்சு, அடுத்து ஃபங்க்ஷனுக்கே இவங்க வந்துட்டாங்க, ஆனால் இதே இப்போ தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, மறப்போம் மன்னிப்போம் எல்லாத்தையும் தேய்ப்போம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம இனியா லட்டு என்ன சொல்லுதுன்னா, அவனுக்கு எழில நான் வரணுன்னா நீ கால் பண்ணி விஷயத்த சொல்லுன்னு சொல்கிறாங்க. அவனுக்கு விருப்பம் தான் வரட்டும்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டாங்க. நம்ம ஜெனி ஒரு பக்கம் வந்துட்டு ஜெனி இப்படிலாம் நீ இருப்பேன்னு எதிர்பார்க்கல ஜெனி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பாராட்டுறாங்க யாரை, நம்ம செலியனை தான். நீ வந்து வீட்டுக்காக இவ்வளோ பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கலடாப்பா சாமி, ஒரே நாளில் ஓஹோன்னு வளர்ந்துட்டியே அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஏதோ மறந்துட்டானான்னு திரும்ப திரும்ப கேட்டு வெறுப்பேற்றுறானே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் பெருசாக பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பாட்டி ஒரு பக்கம் வந்துட்டு தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் ஆடிட்டு இருக்கு. எதுக்குடா ஆடுதுன்னு பார்த்தா தாத்தாவை தூங்க விடாமல் பண்ணுது. ஏன்னா தூங்கிட்டாருன்னா எழுப்புறது அவ்வளோ சாமர்த்தியம் இல்லைப்பா, கும்பகர்ணனே தோத்துருவாருன்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு தாத்தா தூங்குவார். ஆமாம், கொரட்டையில் பெரிய ஆள், மன்னாதி மன்னன் அப்படின்னு இப்போ நினச்சி பாராட்டிக்கிறாங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதுக்கப்புறம் என்ன தெரியும் எதுக்கிட்டு இப்படி ஆடுற போகிற வர அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. திடீர்னு மணி பண்டாயிடுச்சு, எந்திரிங்க அப்படிங்குது. ஐயோ இவளுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, பூகம்பம் வந்தால் கணக்கா இப்படி கலைக்கிறாளே அப்படின்ட்டாங்க. கடைசிப்பில் க்ளோஸ்அப்பில் மூஞ்சி வச்சு ஹாப்பி பர்த்டே மாமா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு அருக்காணி மாதிரி கண்ணடிக்கிறாங்க. ஐயோ காலம் போன காலத்தில் லவ்ஸா, சரி விடுங்க காதலுக்கு வயசு இல்லைன்னு சும்மாவா சொல்லாங்க, ஓல்ட் இஸ் கோல்டுங்க, ஓல்டோட காதல்லாம் வேற லெவலில் இருக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதை பார்த்தோன்னே தாத்தாவுக்கு அப்படியே ரொமான்டிக் மூட் போயிடுச்சு. இவங்க பழைய மலரும் நினைவுகளுக்கு போயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.